அப்போ வேற யாருங்க இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க? எனக்கும் அதான் புரியல. ஆனா நான் உடனே வீட்டுக்கு போனோம். எனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சா வீட்டுல பெரிய கலவரமே நடந்துரும். கலவரம்லாம் ஒன்றும் நடக்கல. என் மேலே உங்கள் மாமா நாச்சிமுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்டா? எதுக்கு? உங்களை நான் கடத்திட்டேன்னா யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் உங்களை கடத்திட்டதா உங்கள் மாமா நாச்சிமுத்துக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அவரும் என் பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். நம்ம 2 பேரோட மொபைலும் ஒரே டவர் ஏரியாவில் இருக்கிறதா சொன்னார். ஒரு டவுட்டில் தான் கார் பூட்டை திறந்து பார்த்தேன். புனிதா, ஒருவேளை ஃபோன் பண்ணலன்னா என்ன நடந்திருக்குன்னே நினச்சி பார்க்க முடியல புனிதா. அவர் தேவையில்லாம உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சாரி கபிலன். என்னால உங்களுக்கு எப்பவுமே ஏதாவது பிரச்சனை தான். எனக்கு என்னங்க பிரச்சனை? வழக்கம் போல தான். என் அப்பா தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்காரு. ஆனால் ஒன்றுங்க, நான் போகிற காரில் உங்களை அடைச்சி வச்சதுக்கான நோக்கம் என்னவா இருக்குன்னு தான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். ஒரு பாயிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கும் அதான் என்னன்னு தெரியல கபிலன். அப்பாவும் அமுதாவும் உங்களை காணும் தெரிஞ்சதுலேருந்து ரொம்பவும் பயந்துட்டாங்க. அப்பா கிட்ட நீங்கள் என் கூட தான் இருக்கீங்கன்னு கால் பண்ணி சொல்லிடுறேன். நான் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடுறேன். கபிலன்ட்டு ஏதாவது தகவல் வந்துச்சாம்மா? இல்லப்பா, இன்னும் எந்த தகவலும் வரல. ஒருவேளை போலீஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்ல. அப்பா, அண்ணனா கால் பண்றாரு. எடுமா, எடுத்து பேசு. ஸ்பீக்கர்ல போடு. போடுறேன்ப்பா. அண்ணே, எங்கண்ணே இருக்க? போலீஸ் உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? மேடம் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இப்ப நீ எங்கண்ணே இருக்க? ஏய் அமுதா அமுதா இரு. ஒரே நேரத்தில் இத்தனை கேள்வி கேட்டா நான் எதுக்கு பதில் சொல்லுவேன்? அண்ணே சொல்லுண்ணே. நானும் அப்பாவும் ரொம்ப பதட்டத்துல இருக்கோண்ணே. புனிதா மேடம்க்கு எதுவும் ஆகலல்ல? கிடைச்சிட்டாங்களாண்ணே? அதை சொல்றதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ ஸ்பீக்கரில் போடு. நான் அப்பா கிட்டேயும் விஷயத்த சொல்லிடுறேன். கபிலா, ஸ்பீக்கர்ல தான்ப்பா இருக்கு. சொல்லு. நீ பேசுறதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். பா, புனிதா கிடச்சிட்டாங்கப்பா. அப்படியா? இப்போ அவங்க என் கூட தான் இருக்காங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். எப்படிண்ணே? எங்க இருந்தாங்க? இப்போ நல்லா இருக்காங்கல்ல? அதெல்லாம் நல்லா இருக்காங்க அமுதா. நீ பேசுறத புனிதாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றதெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து அப்புறமா சொல்றேன். பார்த்து பத்திரம்ண்ணே. மேடத்தை நீ கடத்தலன்னு அவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுண்ணே. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் உன்னை என்னெல்லாம் பேசுனாங்க. கபிலா, நான் வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டுமா? இல்லைப்பா, வேண்டாம். அங்கே நாச்சிமுத்து வல்லவராயன்லாம் ஸ்டேஷனில் இருப்பாங்க. நீங்கள் வந்தால் உங்களை ஏதாவது சொல்லுவாங்க. தேவையில்லாத வாய் தகராறு தான் வரும். நீங்கள் வீட்டிலே இருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். அம்மாடி புனிதா, நீ கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா வாமா. சரிங்க அங்கிள். பா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். போனை வச்சிடுறேன். சரிப்பா, சரி, பார்த்து வாங்க. சரிப்பா. வாங்க. பா, அவன் வந்துட்டான்பா. டேய், இதுக்குடா மாமா நில்லுங்க. டேய் மாமா, சும்மா விட மாட்டேன்டா. ஏடா நல்ல மாதிரி நடிச்சு கடத்திட்டு போ பாத்தியா? சும்மா விட மாட்டேன்டா. மாமா, நீங்க ஒரு சட்டையில இருந்து ஃபர்ஸ்ட் கை எடுங்க. முடியாது புரியுது. இவன் நீ நினைக்கிற மாதிரி நல்லவளாம் கிடையாது. உன்னைய கடத்திருக்கான்னா இவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகியா இருப்பான். ஏய் மாமா ப்ளீஸ் விடுங்க அவரை. பாருங்க வல்லவா, நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க. கையெடுங்க. விடுங்க மாமா. முதல்ல என் பேரை சொல்லி கூப்பிடாத. விடுங்கன்னு சொல்றேன்ல. என் பேரை சொல்ல சொல்ல எனக்கு கோவமா வருது. மாமா விடுங்க மாமா. இதுக்கு மேல என் பேரை சொல்லி கூப்பிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கையெடுங்க முதல்ல. விடுங்க மாமா. நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டே இருக்கேன். உங்க கோவத்துல வீட்ல வச்சுக்கோங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். கையெடுங்கங்கறல. விடுங்க. மாமா, திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க. ஏய், அப்படிதான்டா பண்ணுவேன். இவன் என் புனிதாவை கடத்தி இருக்கான். ஹலோ, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, விசாரிக்கிறேன். உள்ள வாங்க. வாங்க. ஏய், செஞ்சுட்ட போ. வா, பாத்துக்கலாம்.
சார் நான் தான் சார் கபிலன். நீங்கள் சொன்ன மாதிரியே புனிதாவை பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய் ஏய், சும்மா நடிக்காதடா. என்னவோ நீயே விருப்பப்பட்டு கூட்டு வந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு, பயந்து நடுங்க. இது வேற வழி இல்லாம பொண்ணா கொண்டாந்து இப்போ ஒப்படைச்சிருக்கிற. இல்லன்னா என்ன பண்ணிருப்பியோ ஏது பண்ணிருப்பியோ. ஐயோ, நினைக்கவே பயமா இருக்குதுங்க ஐயா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? புனிதா கார்ல இருக்கிற விஷயத்த முதல்லயே ஏன் என்கிட்ட சொல்லல? சார் நீங்கள் கால் பண்ணும்போது தான் சந்தேகம் வந்து கார் போட்டி ஏரியாவை திறந்தேன். எனக்கே புனிதா அங்கே இருக்கிறது அப்போ தான் சார் தெரியும். பாத்தீங்களா சார், அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டீங்களா? இது என்ன கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடம்னு நினைச்சீங்களா? முதல்ல என்ன விசாரிக்க விடுங்க சார். சும்மா ஆளாளுக்கு நாட்டாம பண்ணிட்டு இருக்கீங்க. கபிலன், நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. சார் இல்ல, கபிலன் சொல்றது எல்லாமே உண்மைதான். அவர் என்ன கடத்தல. ஒரு வேலை விஷயமா கபிலனுக்காக ரெண்டல் காரை புக் பண்ணி கொடுத்ததே நான் தான். அப்போ இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த கபிலன் உங்களை கடத்தலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார், கபிலன் என்ன கடத்தல. அப்போ வேற யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், என் பிசினஸ் எதிரிங்களா கூட இருக்கலாம். என்னையும் கபிலனையும் சேர்த்து மாட்டி விட அவங்க போட்ட பிளானா கூட இருக்கலாம் சார். மத்தபடி யார் இதை பண்ணாங்கன்னு உறுதியா என்னால சொல்ல முடியல சார். கேட்டிங்களா? உங்க கம்ப்ளைண்ட்டை இப்போ என்ன பண்றது? இல்லைங்க, எங்க பொண்ணு இந்த இது பயந்து போய் பேசுறாங்க. இல்ல இவன் மிரட்டி அப்படி பேச வைக்கிறாங்க ஐயா. ஆமா சார். எவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துற பொண்ணு இவங்கள மிரட்டி சொல்ல வைக்கிறாங்களா? மேடம், உறுதியா நீங்க என்ன சொல்றீங்க? சார் என்னை யாரும் மிரட்டல சார். கபிலன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் என்ன கடத்தல. சார், என் பொண்ணு சொல்றது உண்மை சார். நடந்த பிரச்சனைக்கும் கபிலன் தம்பிக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. இதுக்கு முன்னாடி அவர் தான் என் பொண்ணை பல பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த தம்பி என் நண்பனோட பையன் சார். இந்த கடத்தலுக்கும் இந்த தம்பிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு என் பொண்ணே சொல்லிட்டா. நானும் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன் சார். ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் இவர் மேல எந்த சந்தேகமும் வரல. தப்பு பண்றவன் எவனோ உடனே தப்பா ஒத்துக்க மாட்டான். அப்படியே இந்த கபிலன் தப்பு பண்ணியிருந்தா உங்க பொண்ணை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தீர விசாரிக்காம முடிவெடுக்க முடியாதுல்ல. சார் ப்ளீஸ், இவர் என்ன கடத்திட்டு போயிட்டாருன்னு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் போய். இவங்க நினைக்கிற மாதிரி இவர் என்ன கடத்தல. சார், இவங்க வந்த கார்ல இந்த மாலையும் தாலியும் பைக்குள்ள இருந்தது சார்.